இன்று ஆலய வழிபாடு தொடர்பாக வழக்கொன்று வந்துள்ளது. தனது ஒரே மகள் இறந்துவிட்டாள் என்ற காரணத்திற்காக தான் பூஜை புனஸ்காரம் செய்து வழிபட்டு வந்த ஆலயத்தை பூட்டி வைத்துவிட்டு காரணம் கேட்டால் கடவுள் மீதிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்கிறார் இதோ இங்கே நிற்கின்ற பட்டர். இதனால் கடந்த ஒரு கிழமையாக பக்தர்கள் யாரும் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இந்த வினோத வழக்கிற்கு முடிவு காணவே வியாச முனிவரை அழைத்து வந்திருக்கிறார் நமது பீஷ்மர். வழக்கை தொடங்கலாம். வியாசர் பெருமானே, உன் ஒரே அருமை மகள் அம்மையால் காலமாகிவிட்டாள். அதற்கு ஏன் நீங்கள் கோயிலை பூட்ட வேண்டும்? ஏன் தெய்வத்தின் மேல் இருந்த நம்பிக்கையை இழக்க வேண்டும்? வியாசர் பெருமானே, துக்கம் வந்த பின்பு என்னால் முன்போல் இயற்கையான பக்தியோடு பூஜை செய்ய முடியவில்லை. கோவிலில் பூஜை செய்கின்ற நீங்கள் நியாயங்களை சொல்பவர்கள், உலகிற்கு தொண்டு செய்பவர்கள். கோவில் பூஜைகளை நீங்கள் நிறுத்தக்கூடாது. உன் மகளின் மரணத்திற்கு காரணம் துர்காதேவிதான் என்று நீர் நினைக்கிறீரோ? ஆம், அவளைத்தானே அம்மை என்று அழைக்கிறோம். அந்த அம்மைதானே என் ஆருயிர் மகளை அபகரித்துச் சென்று விட்டாள். பட்டரே, நிதானம் கொள்ளுங்கள். உம் மகள் மீது வைத்த பாசம் உம்மை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. உம் மகள் இறந்துவிட்டாள் என்பதற்காக நீர் இதுவரை பூஜித்து வந்த அந்த துர்க்கையே இல்லை என்று சொல்வது நியாயமா? அவள் உண்மையிலேயே உங்கள் மகள்தானா? வியாசர் பெருமானே, என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அவள் நான் பெற்றெடுத்த செல்வம். அப்படியென்றால் அவளை முழுமையாக படைத்தது நீர்தானா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லையே. உமக்கு புரியும்படியே கேட்கிறேன். உம் மகள் உருவாக நீர் ஒரு கருவியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளது அவயங்களை உருவாக்கியவன் நீர்தானா என்று கேட்கிறேன். என்ன பதில் சொல்லாமல் மௌனித்து விட்டாய்? அதற்கும் நானே பதில் சொல்கிறேன். உன் மனைவியின் இருண்ட கருவறையில் கலை நுட்பத்தோடு உன் மகளின் அவயங்களை படைத்தது யார்? நீர்தானா? அந்த இருண்ட அறைக்குள் துடிக்கும் இதயத்தோடு அவளை படைத்தது யார்? நீர்தானா? உம் மகளின் அழகிய கண்களை வடிவமைத்தது யார்? அதுவும் நீர்தானா? வெறும் சதைப்பிண்டமாக இருந்த கருவிற்கு உயிர் என்ற ஒளியூட்டியது யார்? அதுவும் நீர்தானோ? உன் மகளின் சின்னஞ்சிறு சுண்டு விரலையாவது உம்மால் உருவாக்கிட முடியுமா? இந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த தாய்தான் உம் மகளையும் படைத்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீர் உம் மகள் என்று உரிமை கொண்டாட முடியும்? எனக்கு நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லையே. சரி, உம் வழியிலேயே வந்து உமக்கு விளக்குகிறேன். நீர் இதுவரை பூஜித்து வந்தீரே துர்காதேவி, அவளின் சிலையை வடிவமைத்தது யார்? இது என்ன கேள்வி? சிற்பிதான். பெரும் பாறையாக அந்த சிற்பியிடம் வந்து சேர்ந்தது அந்த சிலை இல்லையா? ஆமாம். வெறும் கருங்கல் பாறையை ஒரு அறையில் வைத்து ஒரு
9 நாட்கள் பாடுபட்டு கண்கள், காது, மூக்கு என்று செதுக்கி ஒரு அழகான அம்பிகை சிலையை வடிவமைத்து வைத்திருக்கிறார் அந்த சிற்பி. அந்த அறையில் வைத்து வடிவமைத்ததாலேயே துர்காதேவி எனக்கு தான் சொந்தம் என்று அந்த அறை சொந்தம் கொண்டாட முடியுமா? ஏனென்றால் அந்த சிலை செதுக்கிய சிற்பிக்குத்தான் சொந்தம். அதே போல்தான் ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தை அந்த தாய்க்கு சொந்தம் என்பது கிடையாது. அந்த கருவிற்கு கண், மூக்கு, வாய் என்று உரு கொடுத்து உருவாக்கிய அந்த இறைவனுக்குத்தான் சொந்தம். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிருக்கும் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. என் மகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த பாவமும் அறியாத அவளின் உயிரை எதற்காக நீங்கள் போற்றும் அந்த இறைவன் பறிக்க வேண்டும்? உம் மகள் உயிர் பறிக்கப்பட்டது என்பது உம் மனதில் உள்ள கற்பனை. அது உண்மை அல்ல. அவள் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். என்ன சொல்லுகிறீர்கள் வியாசர் பெருமானே? அந்தியில் மறையும் சூரியன் மறுநாள் காலையிலும் உதயமாகிறது இல்லையா? சூரியன் மறைவதும் மறுநாள் உதயமாவதும் வெறும் மாயை. சூரியன் மறைவதும் இல்லை, உதிப்பதும் இல்லை. அது எப்போதும் சுடர்விட்டு எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுபோல்தான் மகளின் ஆன்மாவும் என்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறேன். பிறப்பும் இறப்பும் இந்த உலகில் ஓயாமல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உடல் அழிகிறதே தவிர ஆன்மா அழிவதில்லை. மகள் இந்நேரம் இன்னொரு தாய் வயிற்றில் அழிவில்லா சூரியன் போல் உதித்திருப்பாள். மகளின் இழப்பு உமக்கு பெருந்துன்பம். ஆனால் மகளின் ஆன்மாவிற்கோ அது பெரும் வாழ்வு. எந்த குழந்தையும் தன் பெற்றோரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதேபோல் எந்த பெற்றோரும் அவர்கள் குழந்தை இதுதான் என்று தேர்ந்தெடுக்க முடியாது. அதை இறைவனே தீர்மானிக்கிறான். அவனது தீர்மானத்தில் எந்த தவறும் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் இறைவன். அவன் மகளின் உயிரை பறித்ததாகச் சொல்வது எப்படி நியாயமாகும்? இயற்கையின் படைப்பில் நீ எத்தனை அதிசயங்களை பார்க்கிறாய். அழகிய மலர்களை படைத்தது யார்? சிறகடைக்கும் பட்டாம்பூச்சிகளை படைத்தது யார்? இறைவன் தானே. இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டுபவன் இறைவன். அவன் மகளுக்கு கேடு நினைப்பானா? வாழ்க்கை என்பது மகளுக்கும் பிறருக்கும், ஏன் எவருக்கும் அது பிறவியே அல்ல. அது ஒரே நேர்கோடு போல் தொடர்ந்து கொண்டே போகும். மகள் மீண்டும் இறந்து பிறந்து வருவாள்.